வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளுக்கான ஆண்டு செயல்திறன் மதிப்பீட்டு அறிக்கை. கடந்த 3 கல்வி ஆண்டுகளில் ஒரு இயற்பியல் முதுகலை ஆசிரியராக மட்டுமல்லாமல், பள்ளி நிர்வாகம், மாணவர் நலன், ஆசிரியர் திறன் மேம்பாடு, சமூக பங்களிப்பு மற்றும் அரசின் கல்வி திட்டங்களை திறம்பட செயல்படுத்தும் கல்வி தலைவராகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறேன். எனது வகுப்பறை கற்பித்தலில் திட்டமிட்ட பாடத்திட்டம், திறன் அடிப்படையிலான கற்றல், தொடர்ச்சியான மதிப்பீடு, மீள் பயிற்சி வகுப்புகள் மற்றும் தனிப்பட்ட வழிகாட்டுதல் ஆகியவற்றை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறேன். இயற்பியல் பாடத்தில் கடினமான கருத்துக்களை அன்றாட வாழ்க்கை உதாரணங்கள், குறைந்த செலவிலான கற்பித்தல், கற்றல் பொருட்கள், செய்முறை பரிசோதனைகள், டிஜிட்டல் சிமுலேஷன் மற்றும் செயல்பாட்டு அடிப்படையிலான கற்றல் மூலம் எளிமையாக கற்பித்து வருகிறேன். இதன் விளைவாக கடந்த 3 ஆண்டுகளிலும் எமது மாணவர்கள் 96% முதல் 100% வரை தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றி மாணவர்களின் கருத்து புரிதல், தன்னம்பிக்கை மற்றும் அறிவியல் சிந்தனை மேம்படுத்தியதன் விளைவாகும். மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிக்க பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகள், தனிப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் வீட்டிற்கு சென்று மாணவர்களை சந்தித்தல் போன்றவற்றை மேற்கொள்கிறேன். குறிப்பாக கற்றலில் பின்தங்கிய மாணவர்கள், முதல் தலைமுறை கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தனிப்பட்ட வழிகாட்டுதல் வழங்கி அவர்கள் உயர்கல்வியை தொடர ஊக்குவித்து வருகிறேன். பள்ளி இடைநிற்றலை தடுப்பது என்பது முக்கிய பணிகளில் ஒன்றாக உள்ளது. நீண்ட நாட்கள் வராக பள்ளிக்கு வராத மாணவர்கள் வீடுகளுக்கு நேரில் சென்று பெற்றோர்களுடன் கலந்துரையாடி மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேரச் செய்து அவர்களின் கல்வியை தொடர வழிகாட்டியுள்ளேன். ஒரு உதாரணமாக, எங்கள் பள்ளியில் போதை பழக்கம் மற்றும் ஒழுக்க சிக்கலால் பள்ளியிலிருந்து நீக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்த ஒரு மாணவருக்கு நான் தனிப்பட்ட முறையில் வழிகாட்டியாக இருந்து விடுதி நிர்வாகம் மற்றும் பெற்றோருடன் இணைந்து தொடர்ந்து ஆலோசனை வழங்கினேன். அதன் விளைவாக அவர் உயர்நிலை பள்ளி கல்வியை வெற்றிகரமாக முடித்து தற்போது கல்லூரியில் சேர்ந்து பயின்று வருகிறார். ஆசிரியரின் அக்கறை ஒரு மாணவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மாவட்ட நீட் பயிற்சி ஒருங்கிணைப்பாளராக 2016 முதல் அரசு நீட் பயிற்சி திட்டத்தை தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகிறேன். மாவட்ட கல்வி அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து செயல்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தரமான பயிற்சி கிடைக்க செய்துள்ளேன். இந்த பயிற்சியின் மூலமாக 40க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் MBBS மற்றும் PDS, சித்தா போன்ற படிப்புகளில் வழிகாட்டுதலின் பேரில் சேர்ந்து படித்து வருகின்றனர். மேலும் NIT திருச்சி மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு JEE தேர்வுக்கான பயிற்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்று வருகிறது. திருச்சி NIT இக்னைட் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்களை நுழைவுத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இணைய வழியாகவும் நேரடியாகவும் பயிற்சி வழங்கினர். அந்த மாணவர்களையும் NIT அமைப்பையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவித்து NIT திருச்சி மூலம் கிடைக்கும் பயிற்சியின் மூலம் தேர்வை நன்றாக எழுதச் செய்து மாணவர்களை IIIT காஞ்சிபுரம், IIT, NIT காலிக்கட் போன்ற இடங்களில் அனுமதி பெற்று மாணவர்கள் படித்து வருகின்றனர். எமது கல்வி சேவையை பாராட்டி சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற்ற 4 முதல் பயிற்சிகளில் கருத்தாளராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இதில் புதுமையான கற்பித்தல் முறைகள், திறன் அடிப்படையிலான கல்வி, தகவல் மற்றும் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு கருவிகள், கல்வி பயன்பாடு மற்றும் மாணவர் மைய கற்றல் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கியுள்ளேன். மாவட்ட கருத்தாளராகவும் செயல்பட்டு புதுமையான வகுப்பறை நடைமுறைகள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் வளங்களை பயன்படுத்தி முறையாக கற்பித்தல் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளேன். புதிய பாடத்திட்ட உருவாக்க குழு மற்றும் பாடநூல் உருவாக்க குழு, குறைந்த கற்றல் கையேடு தயாரிப்பு குழு ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்பாடும் ஒன்றில் திட்டத்தின் மூலமாக மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான கையேடு தயாரித்தலில் நானும் ஒரு ஆசிரியராக பங்கேற்று அந்த கையேடு தயாரித்தலில் ஒரு பங்கை செலுத்தியுள்ளேன். மேலும் வகுப்பறை கற்றல் மேலும் சிறக்க பவர் பாயிண்ட் விளக்க காட்சிகள், கல்வி காணொளிகள், பிசிக்ஸ் சிமுலேஷன்,
விர்ச்சுவல் லேபரட்டரி, கியூஆர் கோட் லேர்னிங், ரிசோர்ஸ், கூகுள் ஃபார்ம் போன்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகளை தினசரி கற்பதில் பயன்படுத்தி வருகிறேன். 2025-26 கல்வியாண்டில் இயற்பியல் எளிது எப்படி என்ற ஒரு நூலை எழுதி குறைந்த செலவிலான கற்றல் கற்பித்தல் பொருட்களை பயன்படுத்தி இயற்பியலை எளிமையாக கற்பிக்கும் நடைமுறைகளை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கியுள்ளேன். பள்ளியின் போதைப் பொருள் ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளராகவும், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் PIS கிளப் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு போதைப்பொருள் ஒழிப்பு, இணைய பாதுகாப்பு, தர நிலைகள், தரமான பொருட்களை வாங்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் பொறுப்பான குடிமகன் உருவாக்கம் தொடர்பான பேரணிகள், கருத்தரங்குகள், போட்டிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் உறுதிமொழி இயக்கங்களை தொடர்ந்து நடத்தி வர்றேன். இந்த 3 ஆண்டுகளில் மேற்கொண்ட கல்வி, நிர்வாகம் மற்றும் சமூக பணியின் விளைவாக மாணவர்களின் கல்வி அடைவு, தேர்ச்சி விழுக்காடு, பள்ளி வருகை, உயர்கல்வி சேர்க்கை, அறிவியல் ஆர்வம், ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகிய அனைத்தும் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் ஆண்டு செயல்திறன் மதிப்பீடு அறிக்கைகள், பாராட்டு ஆவணங்கள் மற்றும் தொடர்புடைய அனைத்து ஆதாரங்களும் இந்த போர்ட்போலியோவில் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் இணைச்சிருக்கிறேன். நன்றி.